Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் React Native மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. ஸோ இது இன்டர்மீடியட் லெவல் ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா ஷேப்ஸ், எல்லா ஷேப்ஸும் எப்படி ஸ்டைல்ஸில் எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வித்து ஹைட்டு எப்படி டைனமிக்காக செட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் பார்டர் ரேடியஸ், கலர்ஸ், ஃபாண்ட் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட ஒரு எம்டி வியூ இருக்குது. எம்டி வியூவில் சரி, நான் ஸ்டைல்ஸை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது என்கிட்ட ஒரு எம்டி வியூ இருக்குது. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு வியூ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற ஒரு லேயர் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாச்சும் பிரிச்சுக்கலாம். இல்லை ஒரு 50% ஸ்க்ரீனை மட்டும் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான சைஸில் இந்த வியூவை மாற்றி இதுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டோ இல்லை டெக்ஸ்ட் வச்சுக்கலாம், ஹெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு வியூ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வியூ ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவில் உள்ள ஒரு காம்போனன்ட் தான் வியூ. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஸ்டைலுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த வியூக்கு வித்து ஹைட்டு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஹிடன் வியூ. ஸோ இதனால் நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ இதை வந்து நாம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ரெண்டு விதமாக ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்லைன் ஸ்டைல், ஸோ ரெண்டு கர்லி பிரேஸ் போட்டு இதுக்குள்ளே நம்ம டைரெக்டாக ஸ்டைல்ஸ் எழுத முடியும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ ஒரே ஸ்டைல் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டுக்கு தேவைப்படுது ஒரே ஸ்க்ரீனில் அப்படின்னா, நம்ம இதே கூட ரெண்டு தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காமனாக ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரே ஸ்டைலை எத்தனை இடத்துல வேணாச்சும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டைல் ஷீட்டை ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஒன்று ஸ்டைல்ஸ் அப்படின்ற பேரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டைல் ஷீட் டாட் க்ரியேட் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நாம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஸ்டைல் ஷீட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஸ்டைல்ஸ் டாட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டைல்ஸ் அப்படின்றது இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள், கண்டெய்னர் அப்படிங்கிறது இதுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ண போகிற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர் அப்படின்ற பேரில் நான் இந்த ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட் இங்கே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதுக்கு விட்டும் கிடையாது, ஹைட்டும் கிடையாது. இது ஒரு ஹிடன் காம்போனண்ட். இதை வந்து ஷோ பண்ணணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு விட்டு ஹைட்டு நம்ம அலைன் பண்ணணும். ஸோ வித் ஒரு 150, ஹைட் 300 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வித் 150 பிக்சல்ஸ், ஹைட் 300 பிக்சல்ஸ் எனக்கு இங்கே செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ கொடுத்து வித்து ஹைட்டு செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டிவைஸ் எல்லாமே ஒரே சைஸாக இருக்க போகிறதில்ல. எல்லா டிவைஸுமே 4.5 இன்ச்சஸ், 5.5, 6.5, 6.1 டிஃப்ரெண்ட் டிவைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ்டாக வேல்யூ செட் பண்ணும்போது ஒரு டிவைஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.5 இன்ச் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த சைஸ் ரொம்ப பெருசாக தெரியும். இதே 6.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைஸ் ரொம்ப சின்னமாக தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டான டிசைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ்னால் நான் வித்து இதில் இந்த டோட்டல் மொபைல் டிவைஸ் சைஸ்லேருந்து 50% நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே 50% அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணால் இதை ஆட்டோமேட்டிக்காக 50% ஆஃப் ஸ்க்ரீனை வந்து எடுத்துக்கும். இப்போ ஹைட்டு வந்து நான் ஒரு 10% அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா
ஹைட் வந்து 10% அலைன் ஆகும். இது ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் ஓகே, அந்த ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து 50% 10% தான் எடுக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஒரே மாதிரி டிசைன் இருக்கும். இதுக்காக தான் நம்ம பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் அலைன்மெண்ட். இப்போது எனக்கு இந்த டாப் மிடில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து சென்டருக்கு அலைன் பண்ணணும், இல்லை ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டரில் அலைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டைல்ஸ் என்னென்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஹரிசான்டலாக நமக்கு எப்படி சொல்ல, ஹரிசான்டலாக இந்த வியூக்குள்ளே இருக்க எல்லா காம்போனண்ட்டுமே அலைன் ஆகிடும். அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வேர்ட்டிக்கலாக இதுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்போனண்ட்டையுமே அலைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போகிறேன். ஸோ இப்போ இந்த ஹலோ வேர்ல்ட் ஹரிசான்டலாகவும் சரி வேர்ட்டிக்கலாகவும் சரி சென்டராக அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வித்து ஹைட்டில் செட் பண்ணணுன்னா வித்து 100%, ஹைட் 100% செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது உங்களுக்கு சென்டர் அலைன் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அலைன் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அதில் இருக்க காம்போனண்ட் ஹரிசான்டலாக அலைன் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா வேர்ட்டிக்கலாகவும் அலைனாக இருக்காது, டாப்பில் இருக்கும். ஸோ நம்ம ஹரிசான்டலாகவும் வேர்ட்டிக்கலாகவும் அலைன் பண்ணுறதுக்கு தான் அலைன் ஐட்டம்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் இதோட பேக்ரவுண்ட் கலரை ஒயிட் அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போது ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல்ஸ் டாட் ஃபாண்ட் ஸ்டைல். இந்த ஸ்டைல் நேம் எல்லாமே நாம் கொடுக்குற நேம் தான். ஃபாண்ட் ஸ்டைல் தான் கொடுக்கணும், கண்டெய்னர் அப்படின்னு தான் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு ரிலேட்டடான நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பேரில் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதோட கலர் பார்க்கலாம். கலர் நான் ஒரு கலர் மென்ஷன் பண்ணுறேன், ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் கலர் மாறிடுச்சு. இப்போது ஃபாண்ட் சைஸ் நான் பிக்சலில் செட் பண்ணுறேன் 12. ஸோ அதே நான் 24ன்னு செட் பண்ணேன்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக இதை போல்ட் பண்ணுறதுக்கு ஃபாண்ட் வெயிட் 500 அப்படின்னா இது இருக்கிற நார்மலாகவே ஒரு ஃபாண்ட் வந்து 500 வெயிட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து 600 700 வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் இங்கே 700ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு இது போல்டாக இருக்கிறது தெரியும். நம்ம 700ன்னு கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாக போல்டு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, அடுத்து ஃபாண்ட் வெயிட் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வியூவில் அலைன் ஐட்டம்ஸை எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே ஹரிசான்டலாக இந்த டெக்ஸ்ட் அலைன் ஆகலை. வியூலேருந்து அலைன் பண்ணாமல் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஹரிசான்டலாக அலைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஹரிசான்டலாக அலைன் ஆகிடும். இது எந்த மாதிரி சினரியில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு 10 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் சென்டராக இருக்கணும், மற்ற எல்லா டெக்ஸ்ட்டும் ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஸ்டைல் வந்து யூஸ் ஆகும். ஓகே, தென் இன்னொரு என்னென்னா வித் ஹைட் நம்ம 100% கொடுத்துருக்கோம். நம்ம இதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதாவது இங்கே நம்ம 2 லைனில் எழுதியிருக்கோம், இதை சிங்கிள் லைனில் நம்ம எழுத முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸ். ஸோ வித்து ஹைட்டை நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து வித்து ஹைட்டு கிடையாது. இப்போ அந்த கண்டெய்னருக்கு உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. இதோட இப்போ ஹைட்டு வித்து எதுவுமே கிடையாது. உள்ளே இருக்க டெக்ஸ்ட் இருக்கனால அந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டு வித்தை தான் இந்த வியூ எடுத்துக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் இப்போ கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டு விட்டு தான் இந்த வியூ வந்து எடுத்திருக்கு. ஓகே, நான் இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் 1னா என்னென்னா, ஒரு மொபைல் டிவைஸோட வித்து ஹைட்டை அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100% வித்து 100% ஹைட் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வியூவுக்கு பதிலாக இதை இல்லாமல் இன்னொரு வியூ இருக்குது, அதில் நான் ஒரு 100 பிக்சல் செட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே இந்த வியூவை வச்சு ஃப்ளெக்ஸ் 1ன்னு செட் பண்ணிட்டேன்னா, அந்த 100 பிக்சலில் போய் அதில் கொலாப்ஸ் ஆகாமல் அந்த ஸ்பேஸை அந்த 100% காம்போனண்ட்க்கு விட்டுட்டு இது மற்ற ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கும். அதனால தான் நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஷேப்ஸ்க்கு நான் ஒரு வியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஸ்டைல்ஸ் டாட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் பண்ண போகிறோம். நான் ஸ்கொயர் அப்படின்ற ஸ்டைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயரில் விட்த் 100, ஹைட் 100, பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் வித்து ஹைட்டு ரெண்டுமே 100ல் க்ரியேட் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இன்னொன்று, இந்த ஹலோ வேர்ல்ட் இந்த ஸ்கொயரை ரொம்ப பக்கத்தில் டச் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதை வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸில் மார்ஜின் 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ரெண்டுக்கும் இடையில இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியணுன்னா நான் மார்ஜின் 15ன்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து மார்ஜின் அப்படின்றது எதுக்குன்னா, இந்த ஸ்கொயரோட எல்லா சைடும் இந்த 15 பிக்சல்ஸ் கேப் நமக்கு கிடைக்கும். அதை டச் பண்ணிக்கிட்டு எந்த காம்போனண்ட் இருந்தாலும் அது கொஞ்சம் விலகிக்கும். இதே எனக்கு பர்டிகுலர் சைடில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா மார்ஜின் டாப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்கொயருக்கு மேலே மட்டும்தான் அந்த 15 பிக்சல் கிடைக்கும். இப்போ எனக்கு பாட்டம் வேணும்னா மார்ஜின் பாட்டம் அப்படின்னு நான் கொடுக்கணும். இதே தான் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் அப்படி கொடுத்து நம்ம கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் சைடு மட்டும் நமக்கு மார்ஜின் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு எல்லா சைடும் தேவை, அதனால நான் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் இதில் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் நான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக செட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஆப் க்ரியேட் பண்ணும்போது எதையுமே ஃபிக்ஸ்டாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்மளோட டிவைஸ் சைஸ் மாறையில் அந்த டிசைன் கண்டிப்பாக அதில் அந்த டிசைனில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டிவைஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கொயரை நான் கொண்டு வரணும். அதுக்கு என்னால் பர்சன்டேஜில் கொடுக்க முடியாது. ஏன்னா வித்தில் நான் 100% இல்லை 50% கொடுத்தேன்னா வித்தோட 50% எடுத்துக்கும், ஹைட்டோட 50% எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது அது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி வரும். ஏன்னா வித்து ஹைட்டு உங்களுக்கு மாறும்ல. அதனால நான் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ டைமென்ஷன்ஸை நான் ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டைமென்ஷன்ஸ் டாட் கெட் ஸ்க்ரீன் டாட் வித். ஸோ இந்த கமாண்ட் டிவைஸோட ஸ்க்ரீன் வித்தை நமக்கு எடுத்துகிட்டு வரும். நான் இந்த ஸ்க்ரீன் வித்தில் 3 பங்காக வைக்கிறேன். ஸோ 3ல் ஒரு பங்கை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிவைடட் பை 3. ஓகே, ஸ்க்ரீன் வித் டிவைடட் பை 3 அப்டேட் ஆகலையா?
get screen dot divided by 2. Oh, let's இது வெப் வியூவில் இருக்குது. நான் இதை இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்கு எடுத்துகிட்டு வரேன். மேபி இது வெப் வியூவில் ஷோ ஆகிறனால என்னோடய டோட்டல் லேப்டாப் ஸ்க்ரீனை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீன் வித் டிவைடட் பை 10. யா, இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ஏன்னா நான் 10ல் ஒரு பங்காக எடுத்திருக்கேன். இது வந்து மொபைல் டிவைஸ் கிடையாது, வெப் வியூவில் வச்சு நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஸோ வெப் வியூனால் இது என்னோடய டோட்டல் லேப்டாப் டிஸ்பிளே சைஸை எடுத்துக்கிடுச்சு. ஸோ உங்கள் மொபைலுக்கு நம்ம பண்ணும்போது இதில் 3ல் ஒரு பங்கு வச்சா போதும். நான் இப்போ 10ல் ஒரு பங்கு வச்சுருக்கேன். ஸோ இதே சைஸை காப்பி பண்ணி ஹைட்டுக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்க்கலாம். ஸோ சர்க்கிளுக்கு நான் அதே காம்போனண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டைலை சர்க்கிள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் சர்க்கிளுக்கும் நமக்கு வித்து ஹைட்டு செட் பண்ணணும். ஸோ நான் வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்படியே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு நம்ம ரேடியஸ் செட் பண்ணணும். ஸோ பார்டர் ரேடியஸ் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த பார்டர் ரேடியஸ் வந்து ஸ்மூத்தாக டேர்ன் ஆகிருக்கும். ஸ்கொயரையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வித்து 100 ஹைட்டு 100 கொடுத்துருக்கேன்னா அதோட ரேடியஸ் அதில் 50%, அதாவது 50 தான் அதோட ரேடியஸ் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்போது நான் இங்கே டைனமிக்காக எடுத்திருக்கேன் வித்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரேஞ்சையே அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ நான் பார்டர் ரேடியஸ் வித்து ஹைட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இது வந்து டைனமிக் சர்க்கிள். நீங்கள் எந்த டிவைஸில் எடுத்து பார்த்தாலும் இந்த சைஸில் தான் இருக்கும். ஒரு டிவைஸ்க்கு ஒரு சைஸ் அப்படி மாறாது. ஓகே, நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஸ்கொயர்லேருந்து வித்தை மட்டும் நம்ம அதிகமாக செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். ரெக்டாங்கிளுக்கு நமக்கு அதே ஸ்கொயரில் இருக்க வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலரை எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் மார்ஜினை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்கொயரும் சர்க்கிளும் டச் ஆகுது. ஓகே, ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஹைட்டை வந்து வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வித்தை நான் 8 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், ஒரு 6, யா 5 வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்